சேற்ற வாரி வீசியிருக்காங்கன்றது அது வந்து குறிப்பாக பொதுமக்களாக இருக்க வாய்ப்பு இல்லை, பல்வேறு அரசியல் கட்சிகளாக கூட வாய்ப்பு இருக்கு. அதற்காக ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டையும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மக்கள் கோபமா இருக்காங்களா, நாங்க நம்ப தயார் இல்லை. எடப்பாடியோட எஜமான் வந்து மோடி தான் அப்படின்னு சொல்லி இது எந்த மாற்று கருத்துல எடப்பாடியுடைய நிரந்தர எஜமான் மோடி தான். ஒரு கீழ்த்தரமான சாதி சிக்கல் உள்ள ஊர் தான் நம்ம ஊர். இப்போ ஒத்த ஓட்டு அண்ணாமலைன்னு நீங்க சொல்றீங்க, அவர் வந்து ராஜதந்திரங்களோட 2026 தேர்தலை சந்திக்க தயாராக வந்திருக்கேன்னு சொல்லிருக்காரு. அவர் கமலாலயம் போனாவே இன்னைக்கு பல யூடியூப் சேனலுக்கு கொண்டாட்டம் ஆயிருது. கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுக அதிமுக இந்த மாதிரி திராவிட கட்சிகள் வெற்றி பெற முடியாதா? வெற்றி பெற முடியாது. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் திமுகவின் மாணவர் அணி தலைவர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு புயல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. பெங்சால் புயல் வந்து இன்னைக்கு நாங்க அதிகமான நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து திமுக அரசு சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா விழுப்புரம் மாவட்டத்துல வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் நேரடியாக பார்வையிட சென்ற பொழுது அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வார்த்தை அலட்சியமான வார்த்தையாக இருக்குன்னு மக்கள் சேற்றை வாரி மேல வீசி இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அந்த 4 செய்திகளை பார்க்க முடிஞ்சுது. மக்கள் பல்வேறு இடங்களில் அரசை நோக்கி சில கேள்விகள் எழுப்புறாங்க. குறிப்பாக ஒரு 2-3 நாள் தண்ணீர் நிற்கும் போது பெருமழை, இன்னொன்று குறிப்பாக விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களை பொறுத்தவரை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரியில் பெய்கிற அந்த மழையெல்லாம் மழை நீரெல்லாம் இங்கே வருது. அவர்களுக்கு ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கைகளுக்கு தான் செய்யும். அந்த நேரங்களில் சிறு கோபத்தின் வெளிப்பாடுகள் வந்து ஆளுகிற எங்களை நோக்கி வரத்தான் செய்யும். அதில் சேற்ற வாரி வீசியிருக்காங்கன்றது அது வந்து குறிப்பாக பொதுமக்களாக இருக்க வாய்ப்பு இல்லை, பல்வேறு அரசியல் கட்சிகளாக கூட வாய்ப்பு இருக்கு. அதை வந்து இந்த நேரத்தில் பேசி அரசியலாக்க நாங்கள் விரும்பலை. அரசு மக்களுடைய கோரிக்கை அதே நேரத்தில் தான் இந்த நீங்கள் கேள்வி கேட்குற இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அதுக்கான நிவாரணத் தொகைகளை அறிவிச்சிருக்காங்க. ஒன்றிய அரசு வந்து பொதுவாக பேரிடர் காலங்களில் நிவாரணங்களை வழங்க வேண்டிய பொறுப்பு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்த பின்னாடி ஒன்றிய அரசுக்கு அதில் பெரிய பங்கு இருக்கு. கண்டிப்பா. ஆனால் அந்த நிதியை வந்து ஒன்றிய அரசு இது வரைக்கும் கொடுப்பதாக எங்களுக்கு உறுதி கொடுக்கல. ஆனால் மாண்புமிகு பிரதம அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரோடு இன்னைக்கு காலையில் பேசியிருக்காங்க. நம்பிக்கையும் சீக்கிரம் கொடுக்கிற கோரிக்கையை முதலமைச்சர் வச்சிருக்காங்க. இது மற்ற கட்சிகளாக இப்ப நீங்க சொன்னீங்க, மற்ற கட்சியில இருக்கிறவங்க வந்து அரசியலாக்க விரும்பல, அவங்க தான் வந்து சேற்றை வாரி வீசியிருப்பாங்கன்னு. சார், அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அந்த செயலை செஞ்சிருக்காங்க. அவர் வந்து பெருசா ஒண்ணும் வெள்ள நீர் இருக்குல்ல, 2 அடியில தான் தண்ணி இருக்கு அப்படின்னா இந்த பதில் அலட்சியமானது. ஏன்னா அவங்க இடத்துல எப்பவுமே இது அலட்சிய பதில் இல்லை. ஏன்னா 2 அடி தண்ணீர் என்பது 2 அடி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மேபி இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா அவர் வந்து களத்தில் இருக்காரு, அவர் வந்து மற்ற ஊர்கள்லாம் இருக்காரு, அவர் ஒன்று வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கல. 4 நாளா அந்த மக்களின் பிரதிநிதியாய் அங்கே இருக்காரு. அந்த மக்களுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருப்பவர் 2 அடி தான் இருக்குமா சரி பண்ணுமா? ஏன்னா வெள்ள நீர் வடியன் நீர் வந்து உடனே வந்து எடுத்து நீங்கள் கிராமப்புறங்களில் வந்து நீங்கள் வந்து குடிநீர் மழைநீர் வடிகாலை வந்து வயல்வெளியில் இல்லை வந்து கிராமங்களில் வைக்க முடியாது. ஏன்னா அது நீர் சார்ந்த நிலம், அது அப்படித்தான் இருக்கும். அப்போ மக்களோட கோரிக்கை வந்து ஐயா இப்படி சொல்றீங்களா ஏன்க்கலாம், அது சின்ன கோபத்து வெளிப்பாடாக இருக்கலாம். அதற்காக ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டையும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மக்கள் கோபமா இருக்காங்களா, நாங்க நம்ப தயார் இல்லை. இல்ல, அவங்க மக்கள் வந்து அரசாங்கத்தை வந்து எதுவும் சொல்லல, நாங்க வச்ச கோரிக்கைக்கு இப்படி எதுக்கு பதில் சொல்றீங்க, அலட்சியமா எதுக்கு பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்றேன். இது அலட்சிய பதில் அல்ல, அதற்கு மாறாக யதார்த்த கருத்தை சொல்லியிருக்கலாம். அங்க உள்ள ஒரு சிலர் ஒட்டுமொத்த நீங்க ஒரு 1000 பேர் இருப்பாங்களா, 1000 பேர் இருப்பாங்களா சொல்லுங்க. நீங்க அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் 1000-2000 பேர் இருப்பாங்களா? 1000-2000 பேர் வாரி வீசல, கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை கனிவோடு கவனிக்கப்படும். அது அமைச்சர் வந்து நீங்க வந்து மூத்த அமைச்சர், இன்னும் மக்கள் சார்ந்து இயங்குகிற அமைச்சர், தொடர்ச்சியாக அந்த மாவட்டத்தின் மீது அக்கறை உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் வளர்ச்சியில பெரும்பங்கை வைத்த அமைச்சர் அவர். அதனால வந்து எளிமையா, அதாவது சேற்றை வாரி அரசியல் சேற்றை வரலாம் வீசிட முடியாதீங்க. அதுக்கு வந்து நினைப்பாங்க. மக்களுடைய கருத்துக்களும் செய்திகளும் என்ன பரவுதுன்னா, திமுகவினுடைய தலைவர் வந்து சரியாக பேசினால்தானே வந்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சரியாக பேசுவாங்க. ஏன்னா முதல்வர் அவர்களே வந்து அப்படிதான் பேசுறாங்க, துணை முதல்வரும் வந்து அதே மாதிரிதான் பேசுறாரு. இப்போ இவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய வார்த்தைகள், அலட்சியமான பதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். முதல்வர் அவர்கள் சொன்ன வார்த்தை இப்போ வந்து மருத்துவர் ராமதாஸ் பேசினது ஒவ்வொரு, ஏன்னா கேள்விகள் ராமதாஸ் குறித்து இல்ல, நான் வந்து மருத்துவரை இவருக்கு வேலை இல்லைங்கிற அந்த பதில் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. இதற்கு முன்பு மரியாதைக்குரிய மூத்த அரசியல்வாதி என்று பலராலும் அழைக்கப்படுகிற, எங்களை போன்றவர்களும் அழைக்கப்படுகிற மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசின பேச்சை நம்ம பார்த்துதான் இருக்கோம். எவ்வளவு வன்மத்தோடு சாதி வன்மத்தோடு நாம் வந்து பார்க்கணும்னா நீங்க ஒன்றும் எஜமான் இல்லை,
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் தான் கோரிக்கை வைக்க முடியும். நான் வந்து பார்க்கணுமா, நான் வந்து இந்த உலகத்துல அப்படின்னு அதெல்லாம் வந்து எவ்வளவு நாளாந்திர பொலிட்டிக்கலான எதிர்க்கட்சியாக இப்போ நீங்க எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அந்த கேள்வி என்ன சாத்தியம்? நான் வந்து பார்க்கணும், நீ யாரு, நீங்க எஜமானா? நீங்க ஒரு முதலமைச்சர் பார்க்கறது இல்லைன்னு உங்களுக்கு என்ன ஈகோ? இதுல நான் வந்து பார்க்கணுமா? அப்படின்னா மக்கள் வந்து எங்களுக்கு தான் ஒக்கு போட்டுருக்காங்க, உங்களுக்கு ஓட்டு போடல. அப்ப அதெல்லாம் திமுக வந்து பெருசாக்கி இருக்காங்க. நாங்க அன்னைக்கு விட்ட விளைவு தான் இன்னைக்கு காலம் அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது செயற்கை அவர் வெள்ளம் பண்றது. இன்னைக்கு நீண்ட ஒரு டேட்டாவோட மாவட்ட ஆட்சியரும் நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதிகாரிகளும் எந்தெந்த நேரங்களில் சாத்தனூர் டேமுக்கு அறிவிக்கப்படும் தயவு செய்து செய்தித்தாளை வாசிக்க சொல்லுங்க. அப்படி வந்து அதை களத்துல இல்லாம வெறும் அறிக்கை போற நடத்துறவங்க தண்ணி வந்து திறந்து விட்டுருக்காங்கல்ல சார்? ஆமா விட்டுருக்காங்க. டேம்ல வச்சுட்டே இருக்க முடியுமா? டேம்ல வச்சுட்டே இருக்க முடியுமா? கொள்ளளவு தாங்குமா? ஆனா வந்து அதனாலதான் வீடுகளுக்குள்ள வந்து நீர்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் கேட்பது இயல்பான பொதுறிவான விஷயம். சாத்தனூருக்கு வருகிற நீர் தருமபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் திருவண்ணாமலையிலிருந்து வருது. அந்த நீரை அப்படியே வச்சிருந்தா என்ன செம்பரம்பாக்கம் உடஞ்சது மாதிரி அவசர கருத்துல திறக்கலாம் முடியாது. அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கரையோர மக்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் இத்தனை மணிக்கு 1ஆம் தேதி மதியம் மாலை இரவு என்று முன்னெச்சரிக்கை கொடுத்து அது வந்து 5 முறை திறக்கப்பட்டிருக்கு. அது அறிவிப்பு கொடுத்தீங்கன்னா அறிவிப்பட்ட இந்த தேதியில கொடுக்கப்பட்டதுன்னு விளக்கத்தை நீ அரசு கொடுத்துருக்கு. நீங்க இப்படி விளக்கத்தை 2015 வாங்கியிருக்கலாம். நீங்க இது வரைக்கும் வந்திருக்கா? ஏஜினிக்கு சிஏஜினிக்கு வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கு, அப்படி விளக்கமே இல்லைன்னு. இந்த அரசு விளக்கம் கொடுத்துருக்கு. மழையை நீங்களாம் புடிச்சு வைக்க முடியாது. நீங்க வந்து ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சியா கேள்வி எழுங்க. ஜனநாயகத்துல வந்து எதிர்கட்சிகளுக்கு இந்த உரிமை உள்ளது. நாங்க தான் கேள்வி கேட்டோம். சென்னை வெள்ளன்னு 3 நாள் தொடர்ச்சி மழை பெஞ்சது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எங்க இருந்தாருன்னு கேட்டோம். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சேலத்துல கிளம்பி விழுப்புரத்துக்கு வந்தாரு. நேற்று ஊத்தங்கரை போயிருக்காரு. இன்னைக்கு காலத்துல இருக்காரு, பரவாயில்ல. ஆனா 3 நாள் இங்க இருந்தாரு. ஊத்தங்கரைக்கு முதல் நாள் எங்க அமைச்சர் இல்லையா? ஊத்தங்கரை எங்க அமைச்சர் இருந்தாங்களா இல்லையா? அமைச்சர்கள் இருந்தாங்கல்ல. சேலத்துல இருந்து பக்கம் நாளா போயிட்டாரு. ஊத்தங்கரையில எங்க அமைச்சர்கள் ஏற்கனவே இங்க இருக்காங்க, அங்கதான் இருந்தாங்க. நீங்க முதலமைச்சர் சென்னையில இருந்தாரு. சென்னையை பார்த்துட்டு ஊத்தங்கரை போனோம்ல. சென்னை வெள்ள இருந்துச்சுல. துணை முதலமைச்சர் சென்னையை பார்த்து எங்க போனாரு சொல்லுங்க? எங்க போனாரு துணை முதலமைச்சர்? விழுப்புரம் போனாரு. விழுப்புரம் முடிஞ்சு ஊத்தங்கரை போறாரு. இவர் வந்து சேலத்துல இருக்கனால விழுப்புரம் போயிட்டு ஊத்தங்கரை போயிட்டாரு. நீங்க உடனே முதல் ஆளா போன இது என்ன அரசியல்? இது எடப்பாடியோட எஜமான் வந்து மோடி தான் அப்படின்னு சொல்லி இது எந்த மாற்றுக்கிறதுல எடப்பாடியுடைய நிரந்தர எஜமான் மோடி தான். ஏன்னா அந்த பதவி பாதுகாத்து கொடுத்தவர் வேண்டுமான சசிகலா இருக்கலாம். பாதுகாத்து கொடுத்து முன்னாள் முதலமைச்சர் பதவி இன்னைக்கு அவருக்கு பின்னாடி ஒட்டிட்டு இருக்குன்னா, எதிர்கட்சி தலைவர்ங்கிற இந்த பதவி ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு மோடி தான் காரணம். அது விசுவாசமா மோடிக்கு இருப்பாரு. அப்ப நான் எங்களை பொறுத்தளவில் ஏன் அந்த கடுமையான வார்த்தைகள் சொல்றீங்களே, மாண்புமிகு முதலமைச்சர்களும் மாண்புமிகு எதிர்கட்சி மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் எதிர்கட்சிகளை பார்த்து சொன்னாங்க. அது வந்து ஒண்ணு நாளாந்திர தேர்ட் ரேட் பாலிடிக்ஸை பேசல. நீங்க சொன்னது மாதிரி அவன் பேசல. நீங்க வந்து அப்படி நடந்துக்கிட்டீங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அது மிகவும் ஒரு வன்மம் கொண்ட பேச்சா இருந்தது. அந்த பேச்சை நாங்க அன்றே எதிர்த்திருக்கணும். எங்களுடைய மௌனம் தான் நீங்க ராமதாஸ் போன்றவர்களுக்கு அறிக்கை விடுகிற தைரியத்தை கொடுத்திருக்காரு. இப்ப விவசாயிகளுக்கு விரோத ஆட்சி அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆட்சியில தான் விரோத ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆட்சி இவங்க ஆட்சி நான் வந்து இந்த பேரிடர் நேரத்துல வந்து இதுக்கான பதவிச்சுவோ தான் நியாயமாகவும் மனசுத்தியோட சரியா இருக்கும். இந்த பேரிடருக்கான என்னன்னு இப்ப கம்பாரிசன் அவங்க ஆட்சி இவங்க ஆட்சி பாக்குற மக்கள் இந்த பொலிட்டீஷியனுக்கு வேலை இல்லையா, நாங்க தண்ணியில் இருக்கோம் அப்பதான் பேசுவாங்க. கண்டிப்பா நாங்க பிரின்சிபல்ஸ் தான் நாங்க சொல்ல விரும்பினது. தான் விவசாயி என்று சொல்வதால் ஒரு விவசாயி வந்து ஒரு 5 மூட நல்ல வேலை வச்சு அதை சந்தைப்படுத்துகிறது பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. ஆனால் அதற்காக இந்த அரசு வந்து பொருளை கொடுக்குறாங்க. விவசாய பாலிசிக்குள்ள போகிற போது அப்ப திராவிட முன்னேற்ற கழகம், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அமித்ஷா முன்னேற்ற கழகமா மாறி போன அந்த கட்சி என்னவா இருந்துச்சு ஒப்பிட்டு இருக்கு. ஏன் நீங்க தான் விவசாயியாக இருப்பது முக்கியம் இல்லை, விவசாயிக்காக யார் பேசினாலும் முக்கியம். இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாரு. முதல்வர் வெளியிட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்னா, சென்னையில் வந்து அதிக வெள்ளம் நீர் வந்து தேங்கவும் இல்லை, சென்னை தத்தளிக்கவும் இல்லை, தப்பிக்கவும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. தத்தளிக்கவும் இல்லை, தப்பிக்கவும் இல்லை அப்படின்னா சென்னை வந்து வெள்ளத்துல மூழ்கல அப்படிங்கறத எடுத்துக்கலாம். தப்பிக்கவும் இல்லை அப்படின்னா மழை நீங்க வந்து மழை பெய்யுது, அதுக்காக நீங்க வந்து மழையை வந்து நாங்க வந்து எடப்பாடி மாதிரி நேரம் அதாவது கொடையை பிடிச்சி மெரினா பீச்சில் விட்டுருங்கன்னா சொல்ல முடியாது. தப்பிக்கும் மழை பெய்யத்தான் செய்யும். மழை வந்து நீங்க வந்து சென்னையுடைய ஒரு 45 சதுர கிலோமீட்டர் இருக்குன்னா இது வந்து இந்த பகுதிகளில் எப்பவுமே வந்து அடையாறு போன்ற இந்தியாவுடைய 2வது சிறப்புஞ்சி என்று அழைக்கப்படுது அடையாறு போன்ற பகுதிகள் வளிமண்டலத்தை அதாவது வளிமண்டல சுழற்சி காரணமாக கடல் பக்கத்தில் இருக்கிறனால சுற்றி இருக்கக்கூடிய இந்த நீரோட்ட பகுதி வந்து சென்னை என்பது நமக்கு எப்பவுமே தெரியும். நீங்க கொசஸ்தலை ஆறும், ஆரணி ஆறும், பூவாறும், அடையாறும், பாலாறும் 5 ஆறுகளை இருக்கிற ஒரு பகுதி. சுத்தி குடிநீர் வசதிக்காக கோடை காலங்களில் ஒரு 4 பெரிய ஏரிகள் வச்சிருக்கோம். அண்டை மாநிலங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அப்ப நீர்களால் சூழ்ந்து போகுது.
இதுதான் சென்னை. அப்ப தப்பிச்சிட்டோம். நாங்க தப்பித்துக்குள்ள விரும்பல. மழை வந்தால் மழை நீர் வந்து கூடிய விரைவில் தேங்காம வெளியேற்றப்படுகிறதா, அதுதான் எப்பவுமே அப்படித்தான் இருக்கு. நீங்க வந்து ஒரு பேரிடரை எதிர்கொண்டுதான் இருக்கு. நம்ம அந்த ஒட்டுமொத்த பேரிடரை நாங்க எதிர்கொண்டு கிளீனா இருக்கு அப்படின்னா நாங்க பொய் சொல்லணும்னு அர்த்தம். மனு முதலமைச்சர்கள் பொய் சொல்லல. நம்ம எப்பவும் காசு ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கணும். நீங்க வந்து நடவடிக்கைகளை எடுத்திருக்கோம். எப்படி எடுத்திருக்கோம்னா கட்டலும் கற்பித்தெல்லாம் முக்கியம். நீங்க வந்து பொதுவாகவே திராவிட இயக்கங்கள் மீது சில இயக்கங்கள் கூட சட்ட நீர்நிலைகள் நீங்க பாதுகாக்கல, நீங்க நீர்நிலைகள் குறித்து பெரிய அக்கறை இல்லை, சென்னையில வீடுகள்லாம் வந்துருச்சுன்னு ஒரு பெரிய இன்னொரு பக்கம் இருக்கு. அப்ப அந்த பக்கத்தையும் நாங்க பேச தேவை இருக்கு. சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு ஊர்ல இருந்தா சாதி பார்ப்பான், ஊர்ல இருந்தா இந்த சாதிக்காரன் வேலை கொடுக்க மாட்டேன், இந்த சாதிகள் தெருவு நடக்காது, ஒரு கீழ்த்தரமான சாதி சிக்கல் உள்ள ஊர் தான் நம்ம ஊர். நான் பெருமைக்கெல்லாம் நான் சொல்ல விரும்பல, இந்த ஊர் அப்படிப்பட்ட ஊர் தான். அப்படி இருக்கும்போது சென்னை போன்ற சென்னை இல்லை இந்த நம்முடைய மாநிலம் என்பது அப்படிப்பட்ட இருக்க ஊர்ல சென்னையை போனா பொழைச்சிக்கலாம், என் ஐடென்டிட்டி தெரியாது, என்ன இன்னாள்னு வேலை கொடுக்காம இருக்க மாட்டேன். அப்ப நகரத்தை அப்ப வந்து நகர்மயத்தை நோக்கி ஓடுவோம். சென்னை போன்ற பகுதியில் போனா எப்படி ஏதோ ஒரு பொழப்ப பார்த்துக்கலாம். மக்கள் வருகிற போது வாழ்விடங்கள்ல அன்றைய காலகட்டங்களில் கிடைச்ச இடங்களில் வீடு கட்டினாங்க. அது நீர்நிலையா இல்லைன்னா அரசுக்கு பார்க்குற அன்னைக்கு தன்மை இல்லை. ஆனால் ஆஃப்டர் சுனாமி என்னாச்சுன்னா இங்கே பருவநிலை மாற்றம் குறித்தும் சுற்றுச்சூழல் குறித்தும் ஒரு விழிப்புணர்வு அரசியல் இங்கே பிறக்க ஆரம்பிச்சு. அந்த அரசியலுக்கு பின்பு படிப்பினைகள் வருது. அப்போ நீர்நிலைகளாக வைக்கணும், கட்டுமானங்களாக இருக்கணும். குறிப்பாக சிஎம்டி வந்த பின்னாடி வெட்லேண்ட் என்னவா இருக்கு, கட்டடங்கள் எங்கே வரப்போகுது, பொது பூங்காக்கள் எங்கே வரணும், திறந்த வழி பூங்காக்களாக இருக்கணும். ஆக்ட் அமெண்ட் ஆகுது. இந்த ஆக்ட் வந்த பின்னாடி இனிமே இந்த அப்ரூவல்லாம் இப்படித்தான் இருக்கணும். அப்போ செக்ரிகேட் ஆகாது. அந்த சிக்கல் வருகிற போது அப்போ வந்து நீ 50 ஆண்டு காலத்துல எவ்வளவு நீரில் இருந்துச்சுமா, எவ்வளவு ஏரி இருந்துச்சுன்னா அன்னைக்கு மக்கள் தொகை ஒரு 50 லட்சம், நீங்க 8 கோடி பேர். அப்ப இதுகளை பார்த்து தான் பண்ண வேண்டிய இருக்கு. ஆனால் இதுக்கு பின்னாடி என்னன்னா 2015 தான் எல்லாருக்கும் பெரிய படிப்பனை. சில ஜெயலலிதா அவர்கள் ஆண்ட போது ஒரு பெரிய மலைதான், எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ வந்து ஒரு செயற்கை பேரிடர் உண்டு பண்ணி ஒரு 360 உயிர்கள் போன பின்னாடி எடப்பாடி கத்துக்கிட்டாருன்னா 2021 கத்துக்கல. ஏன் கத்துக்கல? அப்போ கூட குற்றச்சாட்டு வச்சோம்னா அந்த நேரங்கள் தான் ஸ்மார்ட் சிட்டி என்று சென்ட்ரல் கவர்மெண்ட் நாடு முழுக்க பணம் ஒதுக்குது. நீங்க ஸ்மார்ட் சிட்டியில சென்னைக்கு பணம் இல்லை, ஏன்னா எடப்பாடி வாங்கிட்டாரு. 2000 கோடி வாங்கி நான் வந்து டி நகர்ல ரோடு போட்டாங்க, இந்த லைட் போட்டாங்க கணக்கு காட்டினாரு. அந்த டி நகர் குளமாண்டுச்சு. இன்னைக்கு அந்த டி நகர் குளமா நீங்க பார்க்க முடிஞ்சதா? மழை வேகமும் தண்ணி நிற்காது வேற. ஆனால் மழை தொடர்ச்சியாக 2 நாள் 3 நாள் தேங்குச்சா? அதான் முக்கியம். நாங்க என்ன படிப்பினை பண்ணோம்னா யாரும் செய்யாதுன்னு திருப்பூர் மரியாதைக்கு மூத்த ஐஏஎஸ் ஐயா திருப்பூர் தலைமையில ஒரு கமிட்டியை போடுறோம். அப்போ என்ன சொல்றாருன்னா அதுக்கு முன்னாடி எந்த அரசும் செய்யாத ஒன்றை நாங்க ஆண்ட போது கூட அந்த படிப்பினைகளுக்கு இல்ல 2015க்கு மேல ஒரு படிப்பினை வருது. நாங்க என்ன பண்றோம்னா 2ஆ பிரிக்கிறோம். ஏற்கனவே கழிவுநீர் வாய்க்கால் தான் மழைநீருடைய வடிகாலாவே இருந்துச்சு சென்னையுடைய சிஸ்டத்துல. அப்போ கழிவுநீர் வெளியே போகிற வழி என்பது வேறு, அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். மழைநீர் வடிகால் என்பது நேரடியாக அதாவது நம்ம தேங்கியது போக கடலுக்கு போகணும். அப்போ 2 சேனல் தேவைப்படுது. இந்த சேனல் எங்கே படிப்பினை வருது? 2015 சில ஜெயலலிதாவுடைய அவங்களுடைய தனிமனித தவறால் நடந்த தவறும் 2020-21 எடப்பாடியுடைய தவறுக்கு பின்னாடி இந்த அரசு பாடம் கற்றுக்கிறது. இங்க குடிநீர் வடிகாலுக்கு எங்களுடைய ஆட்சியில தான் இப்படி நடந்தது, நாங்க இததான் நாங்க செஞ்சோம், அதுக்கு அவங்க பேர் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிதான் எடப்பாடி அவர்கள் சுட்டி காட்டிட்டு இருக்காரு. பேச முடியாதனால எங்க ஆட்சியில் நடந்து சொன்னாருன்னா எந்த ரிப்போர்ட் அடிப்படையில் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லுங்க. அவர் தான் சொல்றாரு, நாங்க அதுக்கான விவாதத்துக்கு நாங்க தயார்னு தானே அவர் சொல்லியிருந்தாரு. நான் ஸ்போக் பர்சனுங்க, எல்லா டிவி வாத்துக்கும் போறேன், ஒரு இடத்துலயும் வந்து எங்கேயும் பேசுமா தெரியல. இது வரைக்கும் இல்ல, வாய்ப்பு இருந்தா நீங்க கூட எடப்பாடி சொல்லியிருக்காரு, அதான் சொல்லுங்க. அவர் சொல்லிட்டே இருப்பாரு, இந்த நேரத்தோட ஏதாவது சொல்லிக்கிருப்பாரு, சொல்லட்டும். ஆனா நாங்க இங்க ஃபேக்ட் இருக்குல்ல, இப்ப இங்க வெகுஜன மக்களுக்கு மிஸ்டர் வெகுஜனங்களுக்கு என்னன்னு தெரியும்ல. அப்போ வந்து திருப்பூர் கமிட்டிக்கு திருப்பூர் கமிட்டி சொல்லுது இங்க வந்து இந்த குடிநீர் மழைநீர் வடிகால வந்து சீரமைக்க வேண்டிய தேவை இருக்கு, எப்படி சீரமைக்கணும்? அப்போ மழைநீர் வடிகால 3ஆ பிரிங்க. ஆறிலிருந்து வருகிற கொசஸ்தலை ஆறு ஒன்றாகும், அந்த காணில் ஒன்றாகும், கூவத்தை ஒன்றாகும், 3ஆவதாக அடையாறு ஆறிலிருந்து பாலாற்றுக்கு மேல வருகிற பக்கிம்காலையை இணைக்கிறது. இந்த 3ஐயும் 1185 கிலோமீட்டருக்கு நீங்க கழிவுநீர் போகிறது இல்ல, மழைநீர் வடிகால் அமைக்கணுங்க கோரிக்கை வைக்குது. அது 3 ஆண்டுகள் அதில் நாங்கள் என்ன பண்ணோம்னா 781 கிலோமீட்டருக்கு அதை சீரமைச்சிருக்கோம். முழுக்க கொசஸ்தலை ஆறு முழுக்க முடிஞ்சிருச்சு. கொசஸ்தலை ஆறு முடிஞ்சதுனாலதான் அன்னைக்கு புளியந்தோப்புலையும், அன்னைக்கு குளத்தூர்லையும், அன்னைக்கு திருவெற்றியூர்லையும் இந்த தண்ணி நீங்க நிக்கல. ஆனா இப்ப அடையாறு பகுதிகளில் பணி நடந்துக்கிறதுக்கு அதாவது 2 நாள் 3 நாள் பண்ணீங்களா, எல்லா மழையும் ஒரு நாள் நிற்கும். 2 நாளா அங்க தண்ணி இருக்கு. நான் அந்த ஏரியால இருந்து தானே வரேன், அந்த ஏரியால தண்ணி இருந்தது. அதாவது தண்ணி வந்து ஓடுவதற்கு வழி இல்லாம நிக்காது.
நீங்க வந்து 174 பகுதி அடையாளம் காணப்பட்டு இந்த தண்ணி எடுப்பது வழி இருக்கு. மழை பெய்யும் போது உறுதியா தண்ணி இந்த மாட்டு கருத்துல சொல்றோம். ஓகே சார், இப்போ மேற்கத்திய படிப்புகளை முடிச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு திரும்பி இருக்காரு. அதுல வந்ததுமே வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, துணை முதல்வர் ஆயிருக்காரு நம்மளுடைய உதயநிதி அவர்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நிருபர் கேட்ட கேள்விக்கு ஃபெயில்டு ஆக்டர் வந்து துணை முதல்வர் ஆயிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேற்கத்திய படிப்புல உறுதியா ஜனநாயகம்னு ஒரு புத்தகத்தை படிச்சுப்பான்னு நினைக்கிறேன். இதுதான் முக்கியமான இந்த அரசியல்ல பாலிடிக்ஸ் ஐடியாஸ்ங்கிற புத்தகம். இதை மாதிரி ஏதாவது அண்ணாமலை படிச்சுப்பான்னு நினைக்கிறேன். இது வந்து எஸ் என்னென்ன ஐடியாஸ்ங்கிறது, என்ன ரேடிக்கல் என்ன, சோசியலிசம் என்ன, ரைட்ஸ் என்ன, லெஃப்ட் என்ன, ரைட்லாம் என்ன, இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்காக தான் இது ஒரு ஸ்கோர்ஸ் மாதிரி. அதாவது இது ஒரு இயல்பா இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகளுக்கு ஒரு 100 வார்த்தைகளுக்கான மீடியா என்ன, லிபர்ட்டி என்ன, ஜஸ்டிஸ் என்ன, ஈக்குவாலிட்டி என்ன, ஹியூமன் ரைட்ஸ் என்ன, எப்படி வார்த்தைக்கு உண்டாச்சு முக்கியமான ஒரு உறுதியா நீங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு பாடமாகவே எல்லா பக்கமும் வைக்கப்படுது. இந்த பாடங்கள் தான் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில சொல்லி கொடுக்குறாங்களா? அப்படி இல்லைங்க, பொதுவாக அரசியலா வைக்கக்கூடிய புத்தகம் தான் அது. மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் உறுதியா படிச்சுப்பா நினைக்கிறேன். அங்கே செக்குலரிசம் ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. செக்குலரிசம் வார்த்தை வந்து அரசுக்கு மதம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அறிவழித்தனமாக முட்டாள்தனமாக வந்த முதல் நாளே கோயம்புத்தூர்ல எங்க கோவில் நிகழ்ச்சியில நாங்க வந்தா கோயில் எப்படி எடுக்க போறோம்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, நீங்க வந்து கற்றுக்கொள்ளுதல் என்பது மக்களுக்கு பயன்படுவதா இருக்க வேண்டும். கற்றுக்கொள்ளுதல் என்பது அடுத்த மக்களை துன்புறுத்துவதா இருக்கக்கூடாது. அண்ணாமலை போன்றவர்கள் கற்றுக்கொண்டது இங்கே ரிலிஜியன் மைனாரிட்டியா, லிங்குவிஸ்டிக்ஸ் மைனாரிட்டியா இருக்கிற மக்களை துன்புறுத்துவதற்கு, ஒரு சர்வாதிகார பாசிச அரசியலை பேசுவதற்கு தான். நாங்க சினிமாவில் தோத்திருந்தாலும் மக்களுக்காக நிற்போம். மக்கள் தான் எங்களை ஓட்டு போட்டு ஒத்த ஓட்டு அண்ணாமலை எல்லாம் எங்களை சொல்லல. கோயம்புத்தூர் ஒரு ஊத்துல ஒத்த ஓட்டு வாங்குறவங்களாம் எங்களை கேவலமா மக்கள் வைக்கல. உங்களை டெபாசிட் அரவக்குறிச்சியில இருந்து தோக்கடிச்ச மாதிரி எங்களை தோக்கடிக்கல. இருக்கிறதுலயே 234 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி போட்டியிட்டதுல வெளிக்காட்டளவில் 69% வாங்கி ஜெயிச்ச வேட்பாளர், ஒத்த ஓட்டுல ஜெயிச்ச வேட்பாளர் எங்க மாண்பு துணை முதலமைச்சர். ஒத்த ஓட்டு அண்ணாமலைன்னு நீங்க சொல்றீங்க. அவர் வந்து ராஜதந்திரங்களோட 2026 தேர்தலை சந்திக்க தயாராக வந்திருக்கேன்னு சொல்லி வாழ்த்துக்கள். ராஜதந்திரம் எல்லாம் பழித்து எல்லாம் போயிட்டு போயிடுது மண்ணா என்று பேசாம இருந்தா பக்கத்துல அது வீடியோ ஆடியோ வெளியே வந்து இல்லைங்க நீங்க ராஜதந்திரிக்கிறீங்க. அவர் கமலாலயம் போனாவே இன்னைக்கு பல யூடியூப் சேனலுக்கு கொண்டாட்டம் ஆயிருது. சமூகத்துக்கு பயன்படாது. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து வந்த உடனே பாத்தீங்கன்னா 3 மாத காலம் வந்து ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த ராஜா வந்து 3 மாத காலம் அந்த பதவியில இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பாத்துக்கிட்டாரு. வந்த உடனே 6 மாத காலம் வந்து சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரியான சிறப்பு நீதிமன்றம் ராஜா அவர்களுக்கு கொடுத்திருக்கு. இப்ப அண்ணாமலை வெளியே வராரு, இவர் உள்ள போற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு. இது பத்தி உங்களுடைய ஒரு வழக்கறிஞரா உள்கட்சியா நான் வந்து சோசியத்தில் நம்பிக்கை இல்லை. வழக்கறிஞரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நான் வந்து ஒரு அரசியல்வாதியா எல்லாரையும் நேசிக்க ஆசைப்படுவேன். ஒரு மாட்டுக்கிறதுக்கும் ஒரு வலிமை இருக்கு. நாட்டாந்தோட்டு மல்லிகைத்துக்கும் வாசம் ஒன்று பெறவங்க அண்ணா தத்துவம் தான் முக்கியம். ஆனா ராஜா போன்ற மனிதகுல விரோதிகளை என்னைக்குமே அது மதிப்பதல்ல. அது அவர்கள் மனிதகுல விரோதிகள். ஏன்னா இப்ப பல இடத்துல நாங்க இந்து தர்மா என்று சொல்கிற பல பேர் கூட சரி ஏதோ இடத்துல சோசியலா ஹெல்ப் பண்ணுவாங்க விட்டு போயிடலாம். ஆனால் மனிதகுல விரோதியாக ராஜா இருக்கிறார்கள். ராஜாவுடைய கருத்து தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது இந்த 4 ரவுடி தான், 4 வாய்ச்சவடால் ரவுடி. அந்த வாய்ச்சவடால் ரவுடிக்கு நீதிமன்றம் பூட்டு போட்டிருக்காது. இது அப்படின்னா பாஜகவினுடைய உள்நோக்கமாக இருக்கும் அப்படின்னு அது உட்கட்சி விவகாரம். அது எனக்கு நான் அடுத்து விட்டு கழிவறை எட்டி பார்க்குற பழக்கம் எனக்கு இல்லை. அது அவர்கள் விவரத்துல. சரி இப்போ சீமான் அவர்கள் வந்து அரசியல்ல வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றாரு. 2000 கோடி கேட்டாங்க, அதெல்லாம் விட்டுட்டு கொள்கைக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சுக்கள், அதாவது பாத்தீங்க அப்படின்னா மாநாட்டுக்கு, அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு அப்புறம் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு பெரிய பெரிய கட்சி தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் வந்து கருத்துக்களை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவரு இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார், நான் தான் 2 சூப்பர் ஸ்டார், அதுல ரஜினி ஒருத்தர் நான் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாரம் பொறுத்து வந்து பார்ப்போம். அந்த சூப்பர் ஸ்டாரை சரிப்படுத்தி காட்டாம இருக்காரான்னு பார்ப்போம். அவருடைய கருத்தை பொறுத்துள்ளது தாந்தோட்டித்தனமா வருகிற தோழர்கள் தம்பிகள்லாம் பல பேர் என்கிட்ட பேசுறாங்க. நீங்களால இயங்க முடியலைன்னு கூட பேசுறாங்க. அப்போ அவங்களாம் சொல்ற கருத்தை தான். நாங்கள் என்ன கூட சட்டை வச்சோமோ அதே கூட சட்டத்தா மரியாதைக்குரிய அண்ணன் வந்து வெறுப்பு அரசியல் உச்சத்தில் செருப்படுத்தார். அந்த செருப்பை சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு எதாவது காமிக்காமல் இருந்தா நல்லது. அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து 2000 கோடி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைக்கிறாரு. அந்த 2000 கோடி வந்து எந்த கட்சியாக இருக்கும், அது வந்து உண்மையாக இருக்குமா,
இவருடைய மதிப்பு, அதாவது 2026 இவருடைய தனித்து போட்டியிடக்கூடிய அந்த மதிப்பு வந்து கூடுமா குறையுமா தெரியலங்க. இந்த கவுண்டமணி சொல்ற டே தகப்பா 6 மணிக்கு மேல எனக்கு 1000 ரூபா வேலை விவசாயம் பார்க்க மாட்டேன், அந்த 100 ரூபா ஒரு வேலை பண்ண மாதிரி அந்த அப்படி அந்த நகைச்சுவதே ஆபத்துக்கு வருது. அந்த அரசியலை பொறுத்தவரை நான் பலமுறை சொன்னதுதான், தத்துவார்த்த ரீதியா பல இளைஞர்களை வந்து அவருடைய வாழ்க்கையை சீரழிச்சு தத்துவத்தை குழப்பி இருந்த ஈழ அரசியலுங்கிற அந்த அந்த நிலைப்பா டயஸ்பரா அரசியலையும் கெடுத்து தமிழ்நாட்டுக்குள் இருந்த தமிழ் தேசியம் என்பது திராவிட இயக்கத்தின் கூறு, தமிழ் உரிமை தமிழ்நாடு உரிமை என்பது திராவிட இயக்கம் போட்ட விதை, அதையும் குழப்பி தன்னுடைய வயிறு வளர்ப்பதற்குத்தான் அண்ணன் சீமான் என்பது ஆசைப்படுகிறார் ஒழிய ஒருபோதும் கட்சி விலக்க ஆசைப்பட மாட்டார். யார் அரசியல் ஆரம்பித்தாலும் சாதி அடிப்படையில செயல்படல நாம் தமிழர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த சாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அவருடைய வாயில பிற்போக்கத்தின் பிறப்பிடமாக சாதியவாதிகள் தூக்கி பிடிக்கிற ஆயுதமாக, வலிமை மிகு ஆயுதமாக சீமான் மாறி இருக்கிறார். அது ஒருபோதும் தமிழ்நாட்டுல இது பெரியார் மண். அது வந்து பெரியாரையும் விமர்சிக்கிற, பெரியார்ட்ட மாட்டுக்கு இருந்தா கூட தெம்போடு தராணியோடு விமர்சித்து அது எங்க தாத்தா பெரியார்னு சொல்ற மண் தான் இந்த மண். அது வந்து கடவுளை கும்பிடுகிற ஐயப்பன் சாமி கூட எங்க ஐயா ராமசாமிக்கு தேங்காய் உடைச்சிட்டு போறேன், அது அவர் வேணா கடவுள் விளைச்சிட்டு போட்டேன், எனக்கு ராமசாமி தான் கடவுள்னு சொல்ற ஒரு மண் தான் இந்த மண். பெரியாரையும் விமர்சனத்துக்கு உட்பட்டு அதனால் பெரியார் தான் எங்க தாத்தான்னு சொல்ற மண். ஆனால் சீமான் போன்றவர்கள் அதை உடைக்க முடியாது. அவர் ஆனால் அது ஒரு சக்தி, ஒரு சக்தி வந்து இயங்கும். நான் உறுதியாக நம்புகிறேன் சீமானை இயக்குவது RSS தான். ஏன்னா ஒரு கருத்துருவாக்கத்தை கருத்தியல் ரீதியாக ஆரியம் திராவிடம் என்கிற அந்த கோட்பாடு, இங்க பிராமின் நான் பிராமிகள் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இருந்தது. அப்படிப்பட்ட கருத்துருவாக்கத்தை மட்டுப்படுத்துவதற்கு இங்கே தேசியம், இந்திய அரசியல் சட்டத்திற்கு உரிமை சார்ந்த மாநில சுயாட்சி வர்சஸ் டெல்லி ஏகாதிபத்தியங்கிற சொல்லாளர்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் மட்டுப்படுத்திட்டு இதை வந்து உழுக்கக்கூடிய தெலுங்கு, கன்னடர், மலையாளி சண்டையா மாற்றுவதற்கு சீமான் பயன்படுவார், எப்போதும் பயன்பட்டு கொண்டே இருப்பார். அதுக்கு 2000 குள்ள ஒருத்தர் இல்லை. எங்க அண்ணனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு, எங்க அண்ணன் 4 பேச்சு பேசுவாரு. அதுக்கு தான் பயன்படுத்த. இப்போ வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் வந்து இரு கண்கள் அப்படின்னு தவைக்கா தலைவர் சொல்லியிருந்தாரு. இதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடிகர் சத்யராஜ் அவர்களும் வந்து ஒரு கருத்தை வச்சிருந்தாரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதான் விஜய் சொன்னதை வந்து பிரபாகரன் அவர்களே வந்து அவருடைய ஒரு கடிதத்துல சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து 2ம் ஒன்றுதான், அதை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அவருடைய கருத்தை வெளியிட்டு இருந்தாரு. ஆனா சீமான் அவர்கள் வந்து இது 2ம் ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாரு. சத்யராஜருடைய கருத்துக்கும் பிரபாகரன் அவர்களுடைய கடிதத்துக்கும் வந்து என்ன வித்தியாசம் இருக்கு, இது அவர் சொன்னது சரிதானா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன? மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் என்று அழைக்கப்படுகிற அண்ணன் சத்யராஜ் அவருடைய கருத்து என்பது தமிழீழ விடுதலை புலிகளுடைய மேனிஃபெஸ்டோவாக வந்து நாங்கள் யார் அங்கே வரையறுக்கிறது. அந்த இயக்கத்துக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அதுல வந்து தாங்கள் யார் என்று சொல்லும் போது இனத்தால் திராவிடர், மொழியால் தமிழர், நாங்கள் ரேஸ் திராவிட ரேஸ் தான். அவங்க அது வந்து ஆண்டன் பாலசிங்கம் போன்ற மூத்த அரசியலர்கள் அதை டிஃபன் பண்றாங்க, வரையறுக்கிறாங்க. அதைத்தான் அவர்கள் மேனிஃபெஸ்டோ வச்சிருக்காங்க. அது அண்ணன் தற்கூரி கதை சொல்லி சீமானவர்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு அதை பற்றி நல்லா தெரியும். இன்னைக்கு அவங்க சொல்கிற மொழியாகி எங்கள் முச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதிங்கிற உறுதிமொழியை நான் சொன்ன போது இதனடா ஸ்கூல் மார்க்குன்னு என்று கேட்டவர் தான். அதில் ஓகே, அது லேர்னர் கத்திருக்காரு இன்னைக்கு. ஆனால் அந்த அரசியல் வந்து மரியாதைக்குரிய சத்யராஜ் அவர்கள் சொன்னது போல் இங்கே திராவிட இயக்கம், திராவிட அரசியல் செய்த தாக்கம் தான் தமிழர் உரிமை, தமிழ் தேசிய அரசியல் என்பது. தமிழ் தேசியம் என்பது நாடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு உணர்வு. அந்த தமிழ் தேசியம் என்பது கூட தேவனைய பாவனர், பெருமதிப்புக்குரிய மொழிநாய் என்று அழைக்கப்பட்ட ஐயா தேவனைய பாவனர் திராவிடத்தாய் என்றுதான் அதை சொல்கிறார். மொழி குடும்பத்தில் இருக்கிறோம். அதற்காக எந்த திராவிடம் என்று பேசுகிற தமிழுக்கு எதிராக இருந்தாரா, தமிழருக்கு எதிராக இருந்தாரா, அது வேறு இஷ்யூ பேஸ்ட் இருக்குங்க. எனக்கு ஆந்திராவுக்கும் நீர் கொடுக்கல சிக்கல் இருக்கு, அது மொழி சிக்கல் இல்லை, அது நீர் சிக்கல். ஏன்னா கரூருக்கு திருச்சி இருக்கிற நீர்ச்சிக்கல் மாதிரி தான். இன்னைக்கு எப்படி இந்த நீங்க அதாவது பெருவெள்ளம்ங்கிறோம், விழுப்புரத்துக்காரங்களாம் திருவண்ணாமலைக்காரங்க ஏன் சாத்தனூர் டேம் வந்து திறந்து வரீங்கன்னு கேட்டா அது நீர்ச்சிக்கல் தான், இது மொழிச்சிக்கல் இல்லை. அப்படி சீமான் குழப்பி கொண்டிருக்கிறார். நான் வண்டி ஓடணும், நல்ல பேச தெரிஞ்ச மேடை பேச்சாளர், அதுக்காக ஏதோ பேசி கொண்டிருப்பார். சத்யராஜ் அவர்கள் சொன்னது அதுதான் உண்மை. அவர் வந்து தமிழீழ விடுதலை புலிகள் சொன்னது தான் மேற்கோள் காட்டி சொன்னார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து ஆதவர்ஜனா இந்த புத்தகத்தை வந்து விகடன் மூலமாக வந்து வெளியிடுறாங்க. இது வந்து திருமா அவர்கள் தான் வந்து முதல்ல புத்தகத்தை வெளியிட தாவேகா தலைவர் விஜய் வாங்கிக்கொள்ள இந்த மாதிரியான சிறப்புரை நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப திருமா அவர்கள் பங்கேற்கல. இதுக்கு வந்து திமுகவினுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் பங்கேற்கவில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறேன். அந்த திருமானவர்களே அதுக்கான அப்படி இல்லைன்றார். ஏற்கனவே அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு,
மிக ஜனநாயகத்தில் மிகவும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பத்திரிகை விகடன் குழுமம். ஆமாம். விகடன் குழுமம் வந்து அந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள். அவர் ஒரு பெரிய நிகழ்ச்சியை திட்டமிட்டிருக்காங்க. பின்னால் அந்த நிர்வாகத்தில் என்ன சிக்கலும் தெரியல. அது வந்து வேறொரு நிகழ்ச்சியாக திட்டமிடுறாங்க. அப்போ ஒரு மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்களை அழைக்கிற போது, அண்ணன் திருமாவர்கள் அவர் பேசிய கருத்தில் முரண்பட்டிருக்காங்க. மேடைகளில் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு கொண்ட கருத்துக்களை முரண்பட்டிருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் சரியா இருக்காது என்று அவர்கள் சுயமா எடுத்த முடிவு தான். ஏன்னா அரசியல் வந்து அதுக்காக வந்து அவர் புனிதமாக பார்க்கல. நீங்க வந்து அம்பேத்கர் பேரை சொல்லிட்டாங்க, யாரும் போய் அங்கே உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை சார். அப்படி இல்லை சார், இவர் ஏற்கனவே ஷானவாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இது மாதிரியான பொது நிகழ்ச்சிகள்ல அண்ணன் வந்து அப்புறம் இவர் வந்து நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கனே ஒரு மேடை பேச்சுல பேசுறதுனாலதான் இது முரண்பாடான விஷயமா இருக்கு. இது கான்ட்ரவர்சியலா அந்த அவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடை சொன்ன பின்னாடி அங்கே பெரிய கான்ட்ரவர்சியா பேசப்பட்டது. மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை கூட விட்டாரு. அப்ப அது கான்ட்ரவர்சியா பார்க்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் கான்ட்ரவர்சி வேணாம்னு கூட வச்சிருக்கலாம். அவர் இதற்கு வந்து நான் இந்தியா கூட்டணி என்பது பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பல்வேறு இடங்கள்ல எல்லாரும் சந்திக்கிறாங்க. முத்தமிழர் கலைஞருடைய நாணய வெளியீட்டுக்கு நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் மரியாதைக்கு ராஜ்நாத் சிங் வந்தார்கள். அது ஒரு ஈவெண்ட், அவ்வளவுதான். அது அப்படிதான் நாங்க அப்படிதான் பாக்குறோம். திமுக அப்படிதான் பாக்குது. அண்ணாட்ட தான் கேட்கணும் அந்த கேள்வியை. அது விடுதலை சிறுத்தைகள் எடுத்த முடிவு. திமுகவினுடைய அழுத்தம் இல்ல. ஒருபோதும் இந்த கூட்டணிக்குள் எந்த அழுத்தமும் இல்லை. இந்த கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி. எங்களுக்குள் இடப்பங்கீடுகளில் பேச்சுவார்த்தை இருக்கும். மற்றது கொள்கையில் எங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லை. எங்களை பொறுத்தவரை மிக தெளிவா இருக்கும். அதுல அதனால வந்து அந்த நெருக்கடி திமுக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தனித்து இயங்குகிற ஜனநாயக அமைப்பு. விடுதலை சிறுத்தைகள் என்பது, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தனித்து இயங்குகிற ஜனநாயக அமைப்பு. நாங்கள் கொடுக்க நெருக்கடி அது எங்களுக்கு தேவையில்லை. இவர்களுடைய பலவர்களுடைய கற்பனைகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. இப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, 2 திராவிட கட்சிகள் இருக்கு. விஜயனுடைய பேச்சுக்கள்ல வந்து புதிதாக நான் எதையும் பார்க்கவில்லை. இன்னொரு திராவிட கட்சிகள், அதாவது திராவிட கட்சிகளை இன்னொரு சாய்ஸ் வந்து மக்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். இதை பத்தி உங்களுடைய அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க. இந்த கேள்வியை விஜய் அவர்களுடைய ஸ்போக் பர்சன் கேட்டுக்கீங்க. எனக்கு அட்ரஸ் மாதிரி வந்துட்டு அந்த கேள்வி என்கிட்ட கேட்க இல்ல. திராவிட கட்சிகள் பேசுவதை தான் அவரும் பேசுறாருன்னு சொல்லியிருக்காரு. திராவிடத்தை தவிர்த்து திராவிட கட்சிகள் பேசுகிற சமூக நீதி, தமிழர் உரிமை, மதச்சார்மை தவிர்த்து இனியொரு கட்சி ஆரம்பித்தாலும் இங்கு நீங்க யாரும் நிக்க முடியாது. ஏன்னா அதான் கலை யதார்த்தம். இப்போ நீங்க சொல்றதை எடுத்துக்கிட்டா பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, மார்க்சிஸ்ட் கட்சியில இருந்து அதிமுக திமுக இந்த 2 திராவிட கட்சிகளுமே கூட்டணி இல்லாமல் என்னைக்குமே தனித்து நின்னா வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவரது தோழருடைய கருத்து. நீங்க வந்து பொதுவாக இங்க ஒரு கலை யதார்த்தத்தில் கூட்டணி கட்சிகள் அப்படிதான் இதா இருக்கு. அது உண்மைதான் இருக்கு. அதுக்காக வந்து இதுல என்ன இதுல வந்து கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுக அதிமுக இந்த மாதிரி திராவிட கட்சிகள் வெற்றி பெற முடியாதாங்கிற உங்க ஜோதிடத்துக்கு வந்து கணக்குல அவளை போல ஜோதிடம் கேட்கல. இது ஒரு டிபேட்டாவே இங்க இருக்கீங்க. ஏன்னா பல பேர் அதாவது தனிச்சு நிக்க மாட்டீங்களா ஏங்க அப்படின்னு அது வந்து இந்த வாய்ச்சவடால் வீரத்துக்கு கையை வைத்து பேசுவதற்கு அரசியல். ஆமா, அவர் சீமான் சொல்லுவா அது இல்ல. இது வந்து வாடா போட்டி இல்லை. ஒரு இங்க அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாத்து, இந்தியாவின் அரசியல் சட்டத்துக்குள் மாநில உரிமைகளை மொழி உரிமைகளை மீட்டு இன்னும் கோரி பெற்று சமூக கலை யதார்த்தத்தில் ஒரு பப்ளிக் ஆர்டர் பாதிக்காதவருக்கு, எல்லோரும் உண்டு என்ற உணர்வை விதைக்கிறவருக்கு யார் ஒன்று கூடினாலும் நிக்க போறோம். அப்படி ஒரு கூட்டணித்தான் மரியாதைக்குரிய எங்களுடைய அரசியல் ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கி இன்று வரை முத்தமிழர் கலைஞரும் எங்களுடைய முதலமைச்சர்களும் அதை கட்டி வச்சிருக்காங்க. அதுல அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எங்களுடைய இது இல்லை. நாங்கள் ஒன்னாதான் களத்துக்கு போறோம். ஆமா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி என்பது ஏதோ ஒரு ஊர்ல ஒரு டீயும் ஒரு 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 துண்டு வடையும் சாப்பிட்டுட்டு செங்கோடியை தூக்கிட்டு கால் தேய அம்மா ஓட்டு போடுங்கன்னு கேட்கிற என்னுடைய செவணக்கத்துக்குரிய என் தோழர்கள் ஓட்டுதான் அதுல இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றிக்கு பின்பு ஏதோ ஒரு ஊர்ல ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இது வந்து மாற்று அரசியல்னு சொல்லி எங்களுக்காக கொடிபிடித்து நிற்கிற விடுதலை சிறுத்தைகள் ஓட்டம் தான் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு பின்பு இங்கே காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வெற்றி தான் இருக்கு. திராவிட இயக்கத்து அது மாதிரி காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வெற்றிக்கு பின்னாடி கருப்பு சோப்பு தொண்டை தூக்கிட்டு என் தாத்தாவோ என் பாட்டனோ அந்த கரை வேட்டியில அழுக்கு படப்பட தெருவா நடந்திருக்கக்கூடிய அந்த வெற்றி தான் இருக்கு. இது நாங்க அப்படித்தான் இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு இந்த டிஸ்பியூட்டே வரல, முரண்பாடே வரல.
இது யாரோ ஒருத்தன் வந்து இந்த அதாவது வடிவே சொல்ல ஏன்ட்ட சண்டைக்கு ஒரு வேளாண் ஒரு சின்ன பையன் வந்து கல்ல விட்டுறியாங்கிறதுக்காக நாங்கள் இந்த கொள்கை கூட்டணியை வந்து விமர்சிக்க முடியாது. கலை யதார்த்தத்தில் கூட்டணி கட்சிகள் ரசவாதம் என்கிற அந்த ஒற்றை நிலைப்பாடோடு மக்களுக்கு ஒரு லைபிலிட்டி வருது. வெற்றி என்பது அல்ல, அது முக்கியம் இல்லை. வெற்றி என்பது ஒரு ஓட்டை ஜெயிச்சா ஜெயிக்கிறது தான். 51,000 ஓட்டை நீங்க தமிழ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா 51,001 ஓட்டு ராஜீவ்காந்தி வாங்கிட்டாங்கன்னா நான் தான் வெற்றி கண்டிப்பா. அப்ப ஆனால் இங்க வெற்றி விழுக்காடு என்பது 30,000 40,000 50,000 வித்தியாசம் தான் இருக்கு. மரியாதைக்குரிய எங்களுடைய அமைச்சர் மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி ஐயா 1 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறாரு. அப்போ 1 லட்சம் ஓட்டு வெற்றிங்கிறது அதுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அங்க இருக்க சிறுபான்மை மக்கள், அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், அங்க இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அரசு கருத்துருவாக்கத்தை செய்யறோம். அந்த கருத்துருவாக்கம் நம்பிக்கை வெறும் வாக்கரசியல் மட்டுமல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசு அமைவதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருந்தபோது கூட ஒன்றாக போராட்டம் நடத்தியிருக்கோம். அரசியலை மக்களுக்கு ஒன்று சொல்லுவோம், எல்லாரும் ஒன்று சொல்ல விரும்புகிறோம், பல்வேறு கொள்கைகளை பேசுகிறோம். ஒத்த கொள்கையுடைய மக்கள் ஒரே அஜெண்டாவோட தமிழ்நாடை பாதுகாப்பும் மதச்சார்பின்மை பாதுகாப்பும் அரசு பாதுகாப்பும் ஒன்றா நிற்கிறோம். அது ஒரு அந்த ஒற்றுமைங்கிறதெல்லாம் வேற்றுமை பேசுகிற வந்தேரிக்கு கோட்பாடை பேசுகிற சீமானோட தற்கொலைகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இது வெற்றி கணக்கு மட்டும் இல்லை, இதுல வெற்றி கணக்கை தாண்டி சமூக ஒற்றுமை இருக்கு. அதை நோக்கி நாங்கள் நடக்கணும்னு நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பா சார், உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.